செல்வகுமார் சார், இந்த போராட்டம் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் ஆகிறதுக்கு நீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகனை விமர்சிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னா? இந்த ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு வந்து தீப்பிழம்பா ரத்த களமாக இன்னைக்கு களம் மாறி இருக்குன்னா அதனுடைய ஆணி வேர் அல்லது அந்த தீப்பொறி வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புனது. இந்த நீட் தேர்வு வந்து உடன்படாத விஷயம். இது வந்து மிகப்பெரிய பறந்து விரிந்த பலதரப்பட்ட மக்களை சேர்ந்த இந்த இந்திய நாட்டில் இப்படி ஒரு தேர்வு சரியாக வராதுன்னு சொல்லி முதல் முறையாக 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து தான் நீட்டை எதிர்த்தார்கள். பல கட்டமாக சட்ட போராட்டம், சட்டமன்றத்திலே தீர்மானங்கள், பல்வேறு அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பு குரல்களை எழுப்பினாலும் வடக்கே இருக்கின்றவர்கள் சரியாக இதற்கு ஒத்துசைக்காத காரணத்தினால் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கங்கள் டெல்லியிலே முழங்காமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டெல்லியினுடைய ஜந்தர் மந்தரிலே வடக்கே இருக்கின்ற மாணவர்கள் இந்த நீட் தேர்விலே குளறுபடி இருக்கின்றது என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்துகிறார்கள். இதனை முதலில் குரல் கொடுத்த தமிழக இளைஞர்கள், மாணவர்கள் அதனை எடுத்து சென்று வெற்றிகரமாக அந்த நீட் தேர்வினை உதறி தள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு. சரி, ஏன் வடக்கு இருந்து இந்த போராட்டம் வருது? நீங்க மண்டல் கமிஷன் போராட்டம் வந்து தென்னகத்தில் எவ்வளவோ இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் நடந்தாலும் மண்டல் கமிஷன் வரும்போது தான் அகில இந்திய அளவில் கவனம் செலுத்தப்பட்டு அந்த பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. அதே போன்று இது வந்து இந்தியாவில் வந்து பாலைவனம் இருக்குது, காடு இருக்குது, மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது. எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரே ஒரு எக்ஸாம் வைக்கும்போது அவங்க தான் இப்போ தான் உண்மையாகவே உணர்றாங்க. இதில் பல குளறுபடிகள் வருது, திருட்டுத்தனம் வருது, இது வந்து இப்படி நடந்துச்சுன்னா மக்கள், ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கிறத இப்போ தான் வடக்க உள்ளவங்க உணர்ந்திருக்காங்க. நம்ம 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நினைச்சதை, உணர்ந்ததை, தெரிந்ததை இப்போ தான் வடக்க உள்ளவங்க தெரிஞ்சிருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்தி போராடணும்னு. தமிழ்நாட்டில் ஏன் திமுக இதை முன்னெடுத்து போராடல? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சட்ட போராட்டம். இப்போ திமுக தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தாங்க? தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க போயிருக்காங்க. திமுக தலைவர், திமுக எதிர்கட்சி தலைவர் என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில்? இப்போதான் அது முதல் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான முழக்கம்னாலே வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் தான். இதுல வந்து தமிழ்நாட்டில் வேற யாரையும் சொல்ல முடியாது. வேற காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணியில் இருக்கும்போது கூட அப்போ கூட நழுவி போய் சென்றார்களே தவிர, ஏனென்றால் நீட் தேர்வு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. போன வாரம் கூட போராட்டம் பண்ணுறீங்க. இல்ல, போராட்டங்கிறது வேற, உள் உணர்வோடு நின்று போராடு களத்தில் நிற்பது வேறு. சார், எதிர்கட்சி தலைவர் போராட்டத்துக்கே வரலையே சார், களத்துக்கே வரல. திமுக தலைவர் வரல. இயக்கம் முழுமையாக நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இதுல காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வராரு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லீடர்ஸ் இருக்காங்க, திமுகவுடைய தலைமை எங்க, எதிர்கட்சி தலைவர் எங்க, ரெப்ரசன்டேட்டிவ் எங்க அப்படின்னு கேள்வி. திமுகவுடைய நிலைப்பாடே நீட்டுக்கு எதிரானது. இதுல வந்து காங்கிரஸ், ராகுல் காந்தி போராடுறாரு அதனால திமுக ஒதுங்கி இருக்குங்கிறது இல்ல. திமுகவுடைய உடலிலே, ரத்தத்திலே, நரம்பிலே ஊறி கிடப்பது நீட் எதிர்ப்பு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நான் வந்து திமுக மட்டும் சொல்ல, திமுக உடைய ஒத்த கட்சிகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ஆட்சி வந்து எப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. அவர் பல்வேறு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு பின்னாலே கக்கன் இருந்தார், ராமையா இருந்தார், மஜித் இருந்தார், கௌரியம்மா, இப்படி நிறைய அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாருடைய உணர்வும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்கிற எண்ணத்திலே அவர்கள் போராடி சுதந்திரம் பெற்று அதனுடைய அமைச்சர்களாக இருந்த பொழுது நாட்டை பற்றி சிந்தித்தார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே எந்த விதமான போராட்டங்களுக்கும் அப்பாற்பட்டு எந்த விதமான மக்கள் பணியும் செய்யாத ஒரு அரசு, முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, இவர்கள் இந்த இடத்திலே போஸ்டர் ஒட்டினால் மக்கள் கவரலாம், இந்த இடத்திலே டிஜிட்டல் போர்டு வைத்தால் மக்கள் பார்ப்பார்கள் என்கின்ற ஒரே எண்ணத்திலே இருந்தவர்கள் அமைச்சர்கள் ஆகிவிட்டதனால் இந்த தமிழகத்தினுடைய மண்ணினுடைய இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. அப்படி ஒரு அரசு அமைந்ததுதான் இன்றைய தினம் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் வெகுண்டெழுவதற்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை செய்ய இந்த தமிழ்நாடு அரசு தவறி இருக்கிறது. என்று சொன்னால் சரி, எதிர்க்கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன்ல சார்.
எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எதிர்க்கட்சி தலைவர் படிப்படியா எல்லா மாவட்டங்கள்லயும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போதான் இப்போ 2 நாளைக்குள்ள இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம், காங்கிரஸ் போராடி இருக்கு, அதுல போய் நம்ம கை கோர்க்க முடியாது. அந்த இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இளைஞர், அவர் சென்று ஏன் பார்க்கவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதான கேள்வி. எம்பி போயிருக்காங்களே, எம்பி போயிருக்காங்க, அதனால எல்லாம் அவர் டெல்லியினுடைய அவர் ஏன் போகலன்னு தான் கேட்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, அதை அப்படி பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுல அப்ப விஜய் போகாத எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையை இதே உணர்வோடு தான் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் டிவிகே காரங்க. டிவிகே காரங்க நாங்களும் நீட்டை எதுக்குங்கிறாங்க. இல்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் விமர்சனம் செய்றீங்கல்ல சார்? ஆமா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக கூடாது, அமைச்சர்கள் எல்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு இல்ல, இன்னைக்கு வந்து அமைச்சர், முதலமைச்சரும் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து படம் பார்க்க போறாங்களே தவிர இன்னைக்கு அடிப்படையா இருக்கு. படம் பார்க்க போக கூடாதா? படம் பார்க்க போலாம். நீங்க வந்து இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு என்னது? இன்னைக்கு வந்து நீட் தேர்வுனால கேட்டார்ல, தூய்மை இல்ல தூய்மை விழா கொண்டாடினது யாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். தூய்மை பணியாளர் பிரச்சனையில முதலமைச்சர் படம் பார்க்க போனாரு, அது விமர்சனமாகல அன்றைய முதலமைச்சர். இப்போ படம் பார்க்க போனதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இது அவரு நடிச்சு அவருடைய அமைச்சரே ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், நான் வந்து ரசிகர் மன்ற தலைவரா போராடணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. எல்லாம் இன்னொரு அமைச்சர் இன்னைக்கு கடந்து கதறி அழுகிறாரு. என்னதான் சினிமா பார்க்க போயிருக்காரு, சினிமா பார்க்க பர்வேசுங்கிற ஒரு அமைச்சர் கதறி அழுகிறார். இது தமிழ்நாட்டினுடைய ஒரு நாட்டை நிர்வாகம் செய்கின்ற ஒரு அமைச்சர், அதிகாரிகள் இவங்களெல்லாம் சினிமா பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? நாட்டை வந்து உயர்த்த வேண்டுங்கிற எண்ணம் உள்ளவங்களாம் போய் சினிமா பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றவர்கள், டிக்கெட்டு கவுண்டரில் நின்றுக்கிட்டு ரசிகர்களை வரவேற்பவர்கள் இப்படி இருக்கக்கூடாது. சினிமா பார்க்கலாம். நீங்க அவர் சொன்னாரு, எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரான பிறகு 2 படம் வந்துச்சு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் கடைசி படம். மீனவன் சரி, அந்த 2 படம் வந்துச்சு. கடைசி படம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனா யாரு எதுலையுமே வந்து எம்ஜிஆரை வந்து முழுமையா வந்து அந்த ரசிகர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் படம் பார்க்க போங்கன்னு சொல்லல. ஆனா இங்க முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரா? இங்க முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரா? அறிக்கை விட வேண்டாம், அவரு அமைச்சர்களை கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் போயிடுறாங்களே. இன்னைக்கு பர்வேஸ் அமைச்சர் வந்து கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து அழுகிட்டு இருக்காரு, அந்த டிவியே பார்க்க முடியல. அது என்ன, அதுல ஏதாவது தவறு இருக்கா சார்? மக்கள் பணியை ஏதாவது செய்யாங்க, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. போராட்டம் ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல, நீங்க வந்து எத்தனையோ படம் பார்க்கலாம்னு சொல்றீங்களா, படம் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன் திரு உதயநிதி அவர்கள் போராட்ட களத்திற்கு போகல, போராட்டத்துல சந்திக்கல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் சந்திக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற போது இவர்கள் திரைப்படத்துக்கு போனாங்க, அழுதார்கள் அப்படின்னு நீங்க அந்த பக்கம் தாவேகா மேல குற்றச்சாட்டு போராடுகின்ற மாணவர்களையும் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போய் கைது பண்றாங்க. இப்படி மாணவர்கள் அடக்கி ஒடுக்கி அப்படி ஒரு அரசாக மத்திய அரசிற்கு, ஒன்றிய அரசிற்கு இணைந்து போகின்ற, இசைந்து போகின்ற அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கிறதுனால தான் தாவேகா இருக்கா. ஆமா, இல்லன்னா எப்படி சார் நீங்க பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, வெளியே பேசுறது, கம்யூனிஸ்ட் கட்சி, பிசிகா போன்றோரோடு அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு எப்படி பாஜகவோடு இணைந்து வெளியே பேசுறதெல்லாம் அப்படி பேசுறாங்களே தவிர உள்ளூர பிஜேபியினுடைய கைப்பாவையாக இந்த தமிழக அரசு செயல்படுது. எப்படின்னா, நீங்க வந்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போய் மாணவர்கள் கைது பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த போராட்டம் வந்து விடக்கூடாது, தாவேகா எப்படி பொறுப்பேற்க முடியும்? தாவேகா பாஜகவோட இருக்கு. கைது செய்கின்ற காவல்துறையுடைய அமைச்சர் வந்து முதலமைச்சர் தானே. இந்த முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல தானே மாணவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துறாங்க. இப்படி பண்றதுனால இந்த மாணவர்கள் போராடாம விட்டுட்டாங்கன்னா, இளைஞர்கள் வெளியே ரோட்டுக்கு வந்து போராடலன்னா நீட் அப்படி கண்டினியூ ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்திலான அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், மேல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஃபாலோ பண்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். கடந்த ஆட்சியில இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது திமுக யாரையும் கைது செய்யலையா? கைது பண்ணிருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் வந்து இது போன்று ஒரு முதல்லையே முளையிலே கிள்ளியணுங்கிற ஒரு நடவடிக்கையில இறங்குறது வந்து தப்புங்கண்ணா. அதே மாதிரி கனகராஜ் சார் ஏன் அந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க? தாவேகா என்ன மாணவர்களுடைய போராட்டம் இங்க நடைபெற போது அவர்களை தடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இல்லை, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளைக்கு பெருசாக வந்துடக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இங்கே லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது, அது அப்படின்னு தான் இது தடுக்கிறாங்களே தவிர மற்றபடி டெல்லியில் நடந்த மாதிரி அடிக்கிறது,
ஜீப் எடுத்து ஏத்துனது விவசாய போராட்டத்துல இல்ல, இந்த போராட்டத்துக்குள்ள வாங்க சார். முதல்ல ஜீப் இந்த எடுத்து போராட்டத்துக்குள்ள ஏத்துனது, பேசிடுவோம். நம்ம பல அதாவது வீடுகளை எரிச்சது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. பொள்ளாச்சியில நடந்தது. சரி. எத்தனை போராட்டங்கள் செல்வகுமார். பார்த்தோம். இதுக்கு பொள்ளாச்சியில முன்னாடி என்ன இந்த நடந்தது? பொள்ளாச்சியில அதே போல ஸ்டெர்லைட்ல என்ன நடந்தது? சரி. ஸ்டெர்லைட் போராட்டம். அதாவது இப்போ வந்து ஜந்தர் மந்தர் ஜனநாயகன் அப்படி சொல்லும்போது ஜந்தர் மந்தரில் நடக்கின்ற அந்த போராட்டத்திற்கு தமிழகத்தினுடைய ரியாக்ஷன் என்னன்னு செய்ய வேண்டிய அதே கருத்துள்ளதாக சொல்லுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது ஜனநாயகன் படத்தில் போய் எல்லா அமைச்சர்களும் கூத்தடிக்கிறத பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது. 5 ஆண்டுகளா திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரா? எவ்வளவு முயற்சிகள் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஏன் செய்ய முடியல? சட்டமன்றத்தில் 2 அதை ஏன் செய்ய முடியல? செய்ய முடியலன்னா பார்லிமெண்டுடைய இணக்கமான ஒரு பார்லிமெண்டுடைய ஒப்புதல் தேவைப்படுது. சரி. அதுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம தேடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது கிடைத்து விட வேண்டும். போராட்டம் செய்யறது மூலமா கிடைச்சிருமா? போராடினால் அதற்கு ஏதாவது வழிகள் பிறக்க வேண்டும். மக்கள் போராட்டத்துக்கு எதிராக வேற என்ன சார் இருக்கு? கேக்குறேன், போராடினா கிடைக்குமா சார்? போராடி தான் நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. அப்ப ஏன் திமுக போராடல? திமுக எவ்வளவு போராட்டங்கள் போராடி நீட் தேர்வுக்கு போராடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன் திமுக போராடல? நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்திலே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு செஞ்சாங்கல்ல, கண்டன கூட்டங்களை நடத்தியது திமுக மாத்திரம்தான். வேற கட்சி இல்லையே. சரி, வேற கட்சி திமுக நடத்துச்சுன்னா இப்போ சோனவாங் பின்னாடி அணிதல்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி அணிதல்றாங்க, திமுக பின்னாடி யாரும் அணிதரல் இல்லையா? யார் எங்க இழுத்து விடுவான்னு சொல்ல முடியாது. முதல்ல இப்போ ஒரு புதுசா வந்திருக்க ஒரு அமைப்புக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம்னா அவங்க ஏதாவது தப்புன்ட்டா நிதானமா பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். புதுசா வந்திருக்க அமைப்புக்கு பின்னாடி அணிதல்னா தவறு வந்துரும். நீங்க சொல்லுங்க. இதை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி மற்றும் இதர கட்சிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய ஆதரவு கட்சிகள், இவங்க எல்லாம் இப்போ வந்து உண்மையில லேசா ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சா போதும், ஒத்துழைச்சா போதும், மாணவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்க. இந்த பிரச்சனை வந்து வெகுவாக சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கிய இந்த தீப்பொறி கிளம்பிய இந்த நீட் எதிர்ப்பு இயக்கம் வட இந்தியாவிலே பரவி இருக்கிறது. இதை வெற்றிகரமாக நடத்தணும்னா இல்ல தமிழ்நாட்டுல இருந்து வட இந்தியால பரவி இருக்கா, வட இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு இல்ல கிளாரிஃபையர் இப்ப கரெக்டா பண்ணி தீப்பொறி வந்து தீப்பொறி தமிழ்நாடு. அதாவது நீட் வந்து இன்னைக்கு வந்து முறைகேடுன்னு உடனே தர்மேந்திர பிரதான் மேல சொல்றாங்க. இது இந்த மாதிரி ஒரு அகில இந்திய தேர்வு ஒவ்வொரு கிராமத்திலையும் உள்ள ஒவ்வொரு இந்தியாவில் பல தரப்பட்ட கிராமத்திலையும் நடக்கும்போது இப்படின்னா வரும்னு சொல்லி முன்கூட்டியே யோசித்தது தமிழன். அவன் தான் சொன்னா இந்த மாதிரி நீட் வேண்டாம், அந்தந்த மாநில அரசுகளே முடிவு எடுத்துக்கிட்டு அந்த எஜுகேஷனை வந்து மாநிலத்துக்கு ஒப்படைங்க, நீ வந்து ஸ்டேட் சென்ட்ரல் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாநில பட்டியலில் வைக்கணும்னு சொல்லி சொன்னது வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டு மக்கள் தான், தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தான். அப்போதைய 5 வருடத்துக்கு முன்பாக தமிழகத்திலே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதை சொன்னது. அது அப்போது வைத்த நெருப்பு இப்பொழுது பற்றி எரிகின்றது. இன்னைக்கு வந்து முறைகேடுங்கிறனால உள்ள வராங்க. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு இப்போ வந்து தயங்கிட்டு இருக்கு. இது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ரோமாபுரி நகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து தலைநகரில் வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இங்க ஜனநாயகம் பாக்குறதுக்கு முதலமைச்சர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை வந்து பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரா இருந்தாருன்னு வைங்களேன். அறிக்கை கொடுத்துட்டாங்களா? எப்படி சார்? தாவேகா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிட்டாரா? இந்த இது நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்ததா சொல்றாரு. சரி, செய்யணும்ல. நீ சொல்றது களத்துல வந்து போராடணுங்கிறீங்களா? களத்துல இறங்கணும் இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து மாணவர் போராட்டத்தை அழுத்தாம அமுக்காம இளைஞர்களை ஒடுக்காம இருந்தாலும் போராடுங்கன்னு சொல்லணுமா? போராடுறது கொஞ்சம் நீங்க வந்து எப்ப நீ ஒரு சிலைக்கு கீழே நின்னுக்க, ரோட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னாலே போதும், சிலை சுத்தி இருந்துருவான். மெரினா பீச்சுக்கு வரக்கூடாதுங்க அங்க போராடுறதுக்கு. நீங்க வந்து இதை இந்த மெரினா பீச்ல வந்து முழுமையாக போராடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியனால்தான் ஜல்லிக்கட்டுங்கிறது இன்னைக்கு இருக்கு. அதை பார்த்துதான் தூத்துக்குடி வரைக்கும் தூத்துக்குடியில் எஸ்ஏவி கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்டே ஆண்களும் பெண்களும் நிறைஞ்சு முடிஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிய என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கூட்டத்தை இளைஞர் கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு கூட்டம் கூடிச்சுன்னா காரணம் என்னன்னா, இப்போ ஒண்ணு ரொம்ப கிளியரா என்ன, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மாணவர்கள்லாம் திரண்டு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு வந்து அரசு தடையா இருக்க கூடாது. இந்த இளைஞர்களை ஒடுக்குகின்ற அரசாக இந்த தாவாக அரசு இருக்கக்கூடாது, அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு திமுகவோடு இசைந்து போராடிய
எதிர்ப்பு குரல் தெரிவித்தவங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஃப் ஆகி கிடக்காங்க. திமுகவோட கூட்டணியில இருந்து இன்னைக்கு மந்திரியா இருப்பாங்க, அது வேற கதை. இருந்தாலும் இன்னைக்கு வந்து நீட்டுக்கு எதிராக போராடணும்னு திமுக குரல் கொடுக்கும் போது இவங்க எல்லாம் ஆஃப் மோடுக்கு போயிட்டாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம்.